தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு யார் பாக்கியவான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, வேதாகமம் யாரை குறித்து பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் தேவன் நம்மை பாக்கியவதியாய் பாக்கியவானாய் மாற்றுவார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்ற பயத்தை சொல்லல. பயம் என்று சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு அன்பு, தேவன் மேல நாம் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் பயப்படுறோம் பாத்தீங்களா, அந்த பயத்தை தான் நீங்க ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. நிறைய நேரத்துல பாருங்க, வெளியில சும்மா பயம் இருக்கிறது மாதிரி காண்பிப்போம், ஆனா உள்ளுக்குள்ள அட இவங்க தானே அப்படின்ற மாதிரி இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு உண்மையாகவே அவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் பயப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யாராம்? பாக்கியவானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராம்? பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவதிகள். இன்றைக்கு மனுஷன் பார்க்கறான் பார்க்கல அதெல்லாம் இல்லைங்க. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஒவ்வொரு காரியங்கள் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நீங்க பயந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் முதலாவது பாக்கியவான்களாய் மாற்றப்படுவார்களாம். இரண்டாவது தெளிவா சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பயந்து இருப்போம் என்று சொன்னால் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3 வசனத்துல சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்ததும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுக்கு மனைவி வீட்டோரங்களில் கனித்ததும் திராட்சை கொடியை போல் இருப்பார்களாம். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்க சாப்பிடுவீங்க. பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம சம்பாதிப்போம், நம்ம பணம்லாம் என்ன பண்ணிருக்கு வீண் விரயமாய் போய் கொண்டிருக்கு. யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, நிறைய நேரத்தில் கடன் வாங்கிட்டு இருப்போம். அந்த கடன்காரனுங்களுக்கு லோன் கட்டணும், அது தண்டல் கட்டணும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய பிரயாசங்கள் என்ன பண்ணுது, சம்பாதிச்சுட்டு வர பணம் எல்லாம் அடுத்தவங்க தான் சாப்பிட்றாங்களே கண்டி நம்முடைய வாழ்க்கையில் அதை சாப்பிட முடியல. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பயந்து நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பயந்து நடங்க. தேவனுக்கு பயந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னால் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பிக்க கூடியவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, முதலாவது நம்ம பார்த்தோம், யார் பாக்கியவான்களா இருக்க முடியும்? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறான்னு சொன்னா, இயேசு என்னென்ன காரியங்கள் நமக்கு வேதாகமத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு தேவன் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், நீ பாக்கியவானாய் மாறுவாய். அது மாத்திரமல்ல, உன் மனைவி உன் வீட்டரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல பாருங்க, நம்ம கூப்பிட்ட உடனே தேவன் நமக்கு பதில் தரக்கூடியவராய் இருப்பார். நம்ம என்னதான் குறைவா நடந்தாலும் தேவன் அதை பார்ப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. உடனுக்குடனே தேவன் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவ
பிள்ளைகளே, நாம் அப்படி பயந்து நடக்க பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் பாக்கியவான்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, நிறைய பேரு, அதாவது நம்ம முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகவேதான் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, நோவா தேவனோட என்ன பண்றாரா, உத்தமனா இருந்தாராம். நோவா எப்படி இருந்தாராம், தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தாராம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து உத்தமனாய் தன்னை வாழக்கூடியவராய். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நோவா நான் என்ன பண்ண போறேன், ஜலப்பிரளயத்தினால இந்த தேசத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க, பாவம் செய்து கொண்டிருக்காங்க, எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆகவே நான் என்ன பண்ண போறேன், இந்த பகுதி தேசத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, கொப்பேறு மரத்தினால ஒரு பேழையை கட்டுன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த நாட்கள்ல மழையும் பார்த்தது இல்ல, பனியும் பார்த்தது கிடையாது. இப்ப பாருங்க, ஆனால் நோவா கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை கட்டு, நான் அழிக்க போறேன்னு சொன்ன மாத்திரம், செல்ல பிரளயத்தினால நான் அழிக்க போறேன்னு சொன்ன மாத்திரத்துல பாருங்க, உடனே நோவா தேவனுக்கு செவி கொடுத்து பேழையை கட்ட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. தேவன் என்னென்ன விதமாய் நோவாவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்தந்த விதமாய் நோவா செய்வதற்கு ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. உடனே அதை செய்து முடிக்கக்கூடியவராக இருந்தார். நாமளாம் தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே மழையே நாங்கள் பார்த்ததில்ல, எப்படிப்பா இதெல்லாம் செய்ய சொல்றீங்க, ஜனங்கள்லாம் என்ன முட்டாள்னு சொல்ல மாட்டாங்களா, அப்படிலாம் நாம பேசுவோம். ஆனா பாருங்க, நோவா கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் அவன் செய்தான். நாம் ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நோவா தேவனுக்கு பயந்ததுனாலதான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ண போறாரு, தேவன் அழிக்க போறாரு. ஆகவே நாம் என்ன பண்ணோம், அந்த பிழையை கட்டி தேவனுக்கு என்ன பண்ணோம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவன் சொன்ன வார்த்தைக்கு பயந்து தேவன் என்ன காரியங்கள் சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படி பல காரியங்களை என்ன பண்ணிருக்காரு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆனால் பிரதான கட்டளைகளை கடைசி நமக்கு 2 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன பண்ணோம், செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், செவி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து பேசக்கூடியவராய் இருப்பார். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யாராம், அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாய் மாறணுமா, முதலாவது நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். நீங்கள் பயந்து நடந்தால் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சமாதான சந்தோஷத்தோடு உங்களோட கூட இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். நோவா பாருங்க, தேவனுக்கு பயந்து நடந்ததுனால, நோவா கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் காக்கப்பட வேண்டுமா, நாம் தேவனுக்கு பிரியமா இருந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்மையும் தேவன் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாமை குறிச்சு என்ன பண்றாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு, எப்பா நீ என்ன பண்ண, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் பிள்ளையாகி என்ன பண்ண, ஈசாக்க என்ன பண்ண, மோரிய தேசத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த மலையின் ஒன்றின் மேல என்ன பண்ண, அவனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இவருக்கே 100 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்றாரு, ஈசாக்கு பிறக்கிறாரு. நாமளாம் அந்த என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்க, இந்த பிள்ளைய போய் என்ன பலி செலுத்த சொல்றீங்களேப்பான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு உட்காந்துட்டு இருப்போம், அழுவோம், புலம்புவோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லைங்க. கர்த்தர் சொன்னாரா, அவர் வார்த்தைக்கு உடனே பயந்து என்ன பண்றாருன்னா, அவர் வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை என்ன பண்ண மாட்டார், என் பிள்ளைய பலி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆகவே பாருங்க, தைரியமா என்ன பண்றாரு, தன் பிள்ளைய அதிகாலையில் என்ன பண்றாரு,
பண்றாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வேலையாட்களை கொண்டு போறாரு, பிள்ளையும் கொண்டு போறாரு, கட்டைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பலியிடுவதற்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த பலி செலுத்தக்கூடிய நேரத்துல பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அங்க இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன, அங்க இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி, அதை எடுத்து என்ன பண்ணு, பலி செலுத்து. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் பலி செலுத்துறாங்களோ, யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர்களா இருப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பாருங்க, தேவனுக்கு பயந்து நடந்தாரு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஆகவேதான் ஆபிரகாமை பாருங்க, விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கூட என்ன பண்ணணும்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒருபோதும் துன்பத்துக்கு நடுவாய் நடத்துகிற தேவன் அல்ல, துன்பத்தின் பாதையில நடந்தாலும் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நிறைய கொண்டு போகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நோவா பாருங்க, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் உத்தமனாய் காணப்பட்டார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அத்தனை பேரும் பாவம் செய்து நடந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் நோவா மாத்திரம் தேவனுக்கு பயந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படி தன்னை பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இங்க பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் சொன்ன பிரகாரமாவே நடக்கும் பொழுது பாருங்க, தேவன் அவனுடைய மகனை என்ன பண்ணல, பலி செலுத்துவதற்கு விடாதபடிக்கு அந்த பிள்ளையை தேவன் காப்பாற்றி அந்த பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை கூட தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். நீங்கள் பயந்து வாழ்ந்தால் தேவன் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு பற்றி நாம் பார்க்கிறோம். யோபு 1:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபு எப்படிப்பட்டவராம்? ஊட்ஸ் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு உத்தமனும் அவன் சன்மார்க்க, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி சாத்தான் இடத்துல தேவனை பற்றி யோபுவை பற்றி கர்த்தரே என்ன பண்றாரு, சாட்சி சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனுஷன் இப்படி பயந்து வாழ்கிறதுனால்தான் தேவன் அவர்களோட கூட இருக்கிறார், அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். இன்றைக்கு இவர்களெல்லாம் நம்ம சாட்சியாய் பேசுவதற்கு காரணம் என்ன? இவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். ஆகவேதான் அவர்களை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கூட என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். யோபுவை போல தேவனுக்கு பயந்து வாழணும். தாம் பிள்ளைங்க எங்கடா பாவம் செஞ்சுட போறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாரு, ஃபங்க்ஷன் போயிருந்தாருன்னா உடனே பலி செலுத்திடுவார், அவங்களை பரிசுத்தப்படுத்திடுவாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என் பிள்ளைகள் செய்துட்டு இருப்பாங்க, ஒருவேளை குறைவா பேசிட்டு இருப்பாங்க, குறைவா நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். எந்த விதத்தையும் தேவனை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, எந்த விதத்திலும் தேவனுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டத்தை வரப்படுத்தக்கூடாது, தேவன் பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படியாய் தங்களை என்ன பண்ணாங்க, கரெக்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்றது இல்லை, எவ்வளவுதான் ஊழியக்காரங்க வார்த்தைகள் சொன்னாலும், எவ்வளவுதான் வேதாகமத்தில் ஆண்டவருடைய வசனங்களை போதித்தாலும் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அந்த வார்த்தைகளை கவனிக்க மாட்டேன்றாங்க. ஆகவேதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கக்கூடியவரா இருக்கிறார், ஆலோசனைகள் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். ஆகவே நீங்கள் தெளிவான ஆலோசனைகளை கேட்டு தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், யோபுவை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை கூட ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம தேவனுக்கு பயந்து நடப்போம், பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் மாறுவோம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ராஜா, யார் தேவனுக்கு ஆண்டவரே பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்கிற தேவன் தகப்பனே, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அவர்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுகிற தேவன் ஐயா. இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, யோபுவை போல ஆண்டவரே, அப்பா நோவாவை போல தகப்பனே, அப்பா நாங்கள் கூட ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து வாழ, ஆபிரகாமை போல பயந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவீராக. உடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.